ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸை 99 நைட்ஸ் இன் த ஃபாரஸ்ட் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் திருப்பியும் பேக்கன் இது வந்துருச்சுன்னு பார்க்கலாம். நான் ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன் இந்த ரோப்ளாக்ஸை. அதோட ரோப்ளாக்ஸை டிலீட் பண்ணிட்டு பண்ணலை. இந்த கம்னரு நான் ரோப்ளாக்ஸை டிலீட் பண்ணிட்டு நான் பண்ணலை. புது அக்கௌண்ட்டு எக்ஸ்ட்ராவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். ஏன்னா சரியா கம்முன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். ஏன்னா அந்த பழைய அக்கௌண்ட்டை என் தங்கச்சி அவள் ஃபோன்ட்டு சார்ஜ் காலி இருந்தேன். என் ஃபோன்ட்டு எல்லா கேமையும் விளையாண்டு வச்சுட்டாரோ. 99 நைட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட்டே கொஞ்சம் விளையாண்டு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இல்லை, ஒரு 2 days சர்வீஸ் பண்ணால் விளையாண்டு வச்சுட்டேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, எப்பா நீ அந்த கேம் நீ அந்த அக்கௌண்ட்டை நீ விளையாடு, நான் இந்த அக்கௌண்ட்டை நம்ம வீடியோ போகிறதுக்கு அந்த அக்கௌண்ட்டை நீ விளையாடுறதுக்குன்னு நான் சொல்லிட்டேன். நம்ம வந்திருக்கோம். இவன் நாங்கள் 2 பேர் மட்டும் போக போகிறோம். சர்வே 99 நைட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சர்வே பண்ணுறோம். பண்ண முடியுமா தெரியல. என் பின்னாடி அந்த பக்கம்ல இந்த பக்கம்ல ஏன் இங்கே இருக்கேன் பாரு. இங்கே நிறைய கூட்டமாக இருக்குங்க. வா இந்த பக்கம். ஐயோ இங்கே ஒரு அக்கா வர்றே. இங்கே வா உள்ள போயிட்டா. இந்த பக்கம்டி, இந்த பக்கம். ஐயோ இந்த அக்கா ஏன் என் பின்னாடி வருது. நீ உள்ள வந்துரு. நான் டூன் கொடுத்தோன்னு வந்துட்டேன். நாங்கள் 2 பேர் மட்டும் போக போகிறோம். நம்ம 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் யாரோ 99 நைட்ஸ் சர்வே பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்க போகிறோம். சர்வே 99 நைட்ஸ் எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் ஒரு லைஃப்பில் விளையாட்டுருக்கேன். ஜாலியாக விளையாடல. கொஞ்ச நேரம் நாங்கள் அவுட் ஆகிட்டோம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தானே கேம்ப் ஃபயர் தான். நீ நம்ம சாவக்கூடாது. நீ எங்கேயோ போகிறாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கேம்ப் ஃபயர் இருக்குல்ல, இதில் மட்டும் எல்லா மரத்தையும் வெட்டி இந்த கேம்ப் ஃபயர் கிட்ட தான் போடணும். ஓகேவா? இந்த பக்கத்தில் எந்த மரமே இல்லை, எல்லாம் தூரமாக வந்தேனே. மரத்தை டக்கு டக்குன்னு வெட்டு. நீ கேம்ப் ஃபயருக்கு மட்டும் அந்த மரம் பெரிய மரத்தை வெட்ட முடியாது. குட்டி மரத்தை வெட்டுது. நான் வெட்டுற மரத்துக்கு வெட்டார வேற மரம் வெட்டு. இந்த ஷாக் எடுத்து ஜஜக் அப்படி இந்த இதெல்லாம் எடுத்து நம்ம அப்படியே பிளான் பண்ணிடலாம். பக்கத்துலயே பிளான் ஒரு ஃபோனு கம்ப்யூட்டர் இருந்துச்சான்ட்டு இல்லை. பிளான்ட் இந்த இடத்துல பார்த்துனா அப்புறம் மரம் வளரும். கேம்ப் ஃபயரை போடுறா. கேம்ப் ஃபயர் இருந்தாரா இந்த இடம் பெருசாக இந்த இடத்துல ஃபுல்லாக கேம்ப் ஃபயருக்கே போட்டுடலாம். ஜெலிலா நான் எல்லா வீடியோவில் ஜெல்லான்னு சொல்லிட்டு இருக்கேன். அது தங்கச்சி பேர் ஜெலிலா. ஸ்ப்ரிண்ட் இருக்குது. ஸ்ப்ரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வேகமாக போகலாம். அதான் அது கொடுத்தா ஃபுல்லாயிரும். ஓகே வெட்டி இன்னும் போட்டுகிட்டே இரு. நம்ம ஃபுல்லாக்கிடலாம் கேம்ப் ஃபயரை. இன்னும் அது ஃபுல்லராக இருக்குது. நான் போட்டேன். நான் ஒன்றும் போட்டுறேன். ஸ்ப்ரிண்ட் யூஸ் பண்ணி நீ வேகமாக போடலாம். இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரிண்ட் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நீ வேகமாகவும் போடலாம். அதுக்குன்னு சாப்பாடும் அவங்கவுங்க சாப்பிடணும். கீழே கேரட் இருக்குது. ஓட்டையை போடு. பாத்தியா சாப்பிட தெரியாமல் கீழே போட்ட பாத்தியா. இதுதான் இது பண்ணக்கூடாது. சாப்பிட தெரியுமா? கேரட்டை எடுத்துட்டு ஈட்டுன்னு கொடுக்குறோம். கேரட்டை நான் சாப்பிட்டேன். வேற கேரட் அங்கே ஒன்று இருக்கா, அதை போய் வேணா சாப்பிடு. எப்படி ஈட்டுன்னு இது அது அதான் ஈட்டு அதை கூட எனக்கு என் தங்கச்சி சொன்னேன். ஜஜக் எறா எடுத்துட்டேன். 3 நேரா ஓடு. ஃபுல்லானா இல்லை, இப்போ ஃபயர் 4க்குனா போவோம். நம்ம ஃபுல்லாக போடணும். இது வேணும். என்ன மரமே இல்லை பக்கத்தில், எந்த மரமும் இல்லையாடா. இங்கே ஒரு முயல் குட்டி இருக்கு. இதை வெட்டி நம்ம நிறைய பண்ணணும். வரைக்கும் நம்ம டே 1 தான் இருக்கோம். இதுங்க வெட்டலாம். ஃபர்ஸ்ட் கேம்ப் ஃபயரை பெருசாக்கிடலாம். போகுது. இப்போ கேம்ப் ஃபயர் வெசன்ல இருக்கு. சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லையா? சாப்பாடு தான் இருக்கடி. கோழி இல்லை, முயல் வெட்டுறா. எங்க ஒன்னா மட்டும் விட்டுருமா? உனியா ஒன்னா மட்டும் விட்டுருவா. எனக்கு சிக்கன் நகச்சு இருக்கு. இது நல்லா வீட்டில் போட்டு வெளியும் சாக்கு பையில போட்டுடலாம். ஸ்டோர் நைட்டாகவும் போறே வந்துடும். ஆனால் இந்த நைட் எதுவும் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் நாள்னு இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நம்ம கேம்ப் ஃபயர் பக்கத்துலேயே பிளான் பண்ணிடுறேன். வயிறு ஃபுல்லாக இருக்கா? நான் ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கா? அந்த சிக்கன் அந்த நெருப்பில் போட்டு சாப்பிட்றேன். நானே சாப்பிட்றேன். எனக்கு வயிறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எப்போதைக்கு அவன் வரமாட்டான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள்னு இருந்தாலும் ரொம்ப தூரம் போவாத. நல்லது கரையாது. வெட்டு மரத்தை வெட்டு. எனக்கு இது ஃபுல்லாக இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு
ஃபுல் ஆக்கிட்டு வரேன். ஏங்க இவன் வந்துட்டா இப்போ நம்ம முயலை போய் வெட்டணும். இவனுக்கு அந்த மண்டி ஃபுட்டுன்னா இந்த முயலை வெட்டினாரா கிடைக்கும். லக்கு இருந்தால் கிடைக்கும். அதனால நம்ம வெட்டுவோம். வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும். என்ன நான் கிடைச்சா லக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் கிடைச்சிருச்சு. இந்தாடா மண்டையா இது நம்ம ஜம்ப் பண்ணாலும் அதுவும் ஜம்ப் பண்ணுறேன். யோசிச்சுக்கோ. அப்போ குட் ஆக்ஸ் வாங்கலாமா, குட் ஷாக் வாங்கலாமா? குட் ஷாக் வாங்கிக்கலாம். அப்புறம் நிறைய மரம் வெட்ட முடியாது. நான் குட் ஷாக் வாங்கிட்டேன் செல்லம். ஐயோ பக்கத்தில் நிறைய தான் இருக்குது. நம்ம போகக்கூடாது. இது சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சாப்பாடை போய் நிறைய நாள் சாப்பாடும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சிக்கனை வெட்டினேன். இது சாப்பாடு சிக்கன்லாம் வெட்டி அப்படியே சாப்பிடக்கூடாது. ஓகேவா? நெருப்பில் போட்டுருவேன். நெருப்பில் போட்டுரு. இந்த முயல் கதையை முடிச்சுட்டு ஒன்னே மாதிரி இல்லை. எப்பா என்னன்னு ஐயோ ஈட் பண்ணிட்டேனே. ஹெல்த் குறைஞ்சிருச்சு. போட்டா இல்லை நல்லா. இது வேணுமா? இது உன இந்த வச்சுக்க. இதை எடுத்துக்கோ. ஜெல்லா எங்கே இருக்க? இது எப்படி நான் கீழே போடுறேன். அதை போய் எடுத்துட்டு அவன்கிட்ட கொடு. அந்த மண்டையை கிட்ட கொடுக்கணும். அந்த மண்டையை கிட்ட கொடு. குட் சாங் வாங்கிக்கிறேன். குட் ஆக்ஸ் வாங்க போறியா? அவன் இஷ்டம். குட் ஆக்ஸ்னா வேகமாக வெட்டும். குட் ஷாக்குனா நிறைய பொருள் எடுக்கலாம். இது குட் ஷாக்கே எடுத்துரு. இது குட் ஷாக்குனா கரெக்டாக எடுத்துரு. குட் ஷாக் எடுத்துரு. நான் சிக்கன் போட்டுறேன். எனக்கு கொஞ்சம் பசிக்குது. நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நீனும் வேணும்னா சாப்பிட்டுக்க. ஜெல்லாவா? ஜெலிலா பாரு. நான் ஜெல்லான்றேன். அங்கே ஒரு நரி இருக்கு. பக்கத்தில் போவேன். அங்கே ஒரு நரி இருக்கு தெரியுதா? ஒரு மரக்கு இருக்கு. இந்த மரத்தை விட்டு நிறைய சாப்பிடிக்கணுமா? நிறைய பயமா இருக்குடா. நீ எடுத்து கொடுத்துட கறிய. அதில் நான் எடுக்க முடியாது. என்கிட்ட கன்று வேணும். அது கூட ஃபைட் பண்ணலாம். கன்று வாங்கிட்டு வேணா ஃபைட் பண்ணலாம். அது பக்கத்தில் போயிட்டார. பக்கத்தில் போனோன்னா முடிச்சு விட்றோம். சிக்கன் சாப்பிடு. சாப்பாடையும் பார்த்துக்கோ. மரத்தையும் வெட்டி போடு. சரி ஐ திங்க் நான் கொஞ்சோண்டு எக்ஸ்ப்ளோர் போகிறேன். ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறது நல்லா இருக்கிறது. கொஞ்சோண்டு எக்ஸ்ப்ளோர் போம். அப்படியே போகிற வழியில் கேரட்டாக இருக்குது. கேரட்டையும் வாயில் போட்டு போ. எனக்கு வேணும். கேரட்டா ஒரு சிக்கன் இருக்குது ஜெல்லா. சிக்கன் சமைச்சிருக்கேன். அந்த சிக்கன் ஒரே ஒரு சிக்கன் இருக்குது. சாப்பிட்டு எனக்கு காலி ஆயிடுச்சுன்னா இது மேலே ஏறணுமா? ஏறா இருங்க பாய். மேலே என்ன இருக்குது? டார்ச் லைட் இருக்குது. டார்ச் லைட்டு இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படும். டார்ச் லைட் இருந்தால் அவனை பயமுட்டலாம். பேட்ரி கம்மியாக தான் இருக்குது. சரி எடுத்துக்கோம். இது ஓப்பன் த டோர். நைட் ஆகும்போது வந்துடுறா. டே 2 இது. டே போகிற வரல. இல்லை ஃப்ளவர் எடுத்துகிட்டு போமா. 1 ஃப்ளவர் எடுத்தனா எடுக்கலை. நைட் ஆகும்னு சொன்னேன். நைட்லாம் ஆகலை. ஜெலிலா நம்ம ஃபஸ்ட்டு மேப் க்ரியேட் பண்ணோம். மரம் பறிக்க பக்கத்தில் கிரியேட் பண்ணனே எனக்கு தெரியாது. இந்த மரத்தெல்லாம் வெட்டி கொடுக்க. ஆமாம் மரத்தை எனக்கு எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போடு. இந்த இது இருக்குல்ல இந்த மரத்தை இதுக்குள்ளே போடு. வலிச்சு போட்டுருக்கலாம். இருட்டாரா இருக்கு. டார்ச் லைட் காரு கீழே போனேன். டார்ச் லைட்டா அது எதுக்குன்னு தெரியுமா? அந்த இதாடா இந்த கட்சின்னு நான் பார்த்துக்கிட்டேன். கட்சின்னு வரவே இல்லை. என்னை ஊத்துருங்க. ஐ திங்க் நம்மளை அடிக்க வர போறான்னு நினைக்கிறேன். அடிக்கவா வர போறானு? வரல அடிக்கனா வரல. நான் யாரும் அடிக்க வரேன்னு நினச்சேன். ஓகே கிராஃப்ட் வருவனே. நான் ஒரு மேப் ஃபர்ஸ்ட் செஞ்சிடறேன். மேப்பு டார்ச் லைட் எதுக்குன்னு தெரியுமா உனக்கு? ஃபர்ஸ்ட்டு லைட்டு கிடையாது. டார்ச் லைட் எதுக்குன்னா அது அந்த ஒருத்தன் வருவான்ல, ஒருத்தன் நம்மளை அடிக்க வருவானே, அதுக்கு. அவன் வந்தால் லைட் அடிச்சானா அவன் ஓடி போயிடுவான். அதுக்கு நான் பேர் வேறு JMN Gaming 6ன்னு வச்சுருக்கேன். பேரை மாற்றினேன் கூடி செய்கிறோம். பேக்கராக இருக்குது. ஐயோ இந்த கேமில் முன்னாடியே பேக்கராக இருக்காது. இப்போ பேக்கராக வச்சுருக்கேன்டா. மேப் இருக்குது. இந்த மேப் பார்த்துக்கலாம். பிறகு டே 2 தான் வந்திருக்கோம். டே 2க்கே 9 minutes ஆயிடுச்சு. ஓல்ட்ரி இதை எடுக்க மாட்டியாடி? இது தேவை. நான் எடுத்துக்கிறேன். இதை போய் கேம்ப் ஃபயரை போட்டோன்னா பயங்கரமாக வரும். எஸ் நிறைய இன்னும் கொஞ்சம் ரெடி வேணும் கேம்ப் ஃபயருக்கு. என்ன மரம் எதுவுமே வளர்கிற மாதிரி இல்லை. வளர்றதுக்கே விடிஞ்சிடும் போல. எவ்வளோ நேரம்? நைட்டு 9 நேரமாக இருக்குது. மரம் பக்கத்தில் வேற இல்லை. ரொம்ப தூரம் போகவும் முடியாது. இந்த கறியை வேணால் கொஞ்சம் சாப்பாடு எனக்கு கம்மியாக இருக்குது. எல்லாம் சாப்பாடு பற்றியா? கறியை எடு. இதை போய் நான் சமைக்க போகிறேன். கறியா? எனக்கு வேணுமே. நான் ஒன்று சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். அது கறி கிடையாது. அது கறி எப்படி இருக்குன்னு கூட தெரியாதாடி? வந்து யாரு இரு, நான் அவனுக்கு கறி எடுத்துருவேன். கறி
மாமா கறி ஐயா கறி கிடச்சிச்சு. இந்தா நான் சமையலில் போடுறேன். ஏன் பின்னாடி ஏன் வர? இந்தா அண்டர் எடுத்துக்கோ கறியை. சாப்பாடையோ பார்க்கணும். போகிற வழியில் கேரட்டையும் நான் வாயில் போடணும். ரொம்ப தூரம் போவோம் போக இழுத்து குறையும். பண்டை அப்படியே இருக்கணும். என்னடா கொஞ்சம் தூரத்துக்குறோம். கேரட்டும் இல்லை ஒன்றுமே இல்லை. நான் சேஃப். ஐயோ குழந்தை இங்கிறானே காப்பாற்று. நான் ஃபஸ்ட்டு குழந்தை இங்கிறா இருக்கா? குழந்தையானா காப்பாற்ற போக முடியாது. சாப்பாடு டக்குன்னு குறையுது. இந்த கோழியில் முயல் அந்த பக்கம் போகாத. ஒரு சாப்பாடு வேணுமா? 2 சாப்பாடு வச்சுருக்கேன். சாப்பாடு வச்சிருக்கியா? எனக்கு வேணும். எனக்கு சுத்தமாக இல்லை. உனக்கு அவ்வளோ இருக்கு. யாரோ சொன்னானே எனக்கு சாப்பாடே இல்லைன்னு. சரி நான் ஒன்று எடுத்துறேன். சாப்பிட்டேன். நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஏய் உனக்கு இருக்குடி. எனக்கு நான் நீ கம்மியாக இருக்காரு. அங்கேயே அப்படியே வச்சுது. எனக்கு வேணாம். அப்படியே வச்சுப்பா. அப்புறமா பசிக்கும் போது எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ப்ளோராக போனால் வா. எக்ஸ்ப்ளோர் கொஞ்சம் போகலாம். நீ மரத்தை வெட்டி வை. நான் எக்ஸ்ப்ளோர் கொஞ்சம். நீனும் எக்ஸ்ப்ளோர் வரணும். நீ மரத்தை வச்சு ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போடு. போகிற வழியில் அப்படியே இந்த முயல் குட்டி இதெல்லாம் ஸ்ட்ராபெரியா இதெல்லாம் சாப்பிட்டே போகிறேன். என்ன ஒன்றுமே இல்லை. மட்டல் வச்சுருக்கு. மட்டல் அப்படியே கொஞ்சம் மரத்தையே வெட்டணும். வெட்டு ரொம்ப லேட் ஆகுது. குட்டாக் சொல்லணும். கன்று வாங்கணும். ஃபஸ்ட்டு கன்று கிடச்சா நல்லா இருக்கும். சுங்கா. இதான் சுங்கா. நான் இப்படி அடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இப்படியே ஓகே. இப்போ குட் ஆக்ஸ் எடுத்துட்டேன். ஸ்டோர். இன்னொன்று ஒரே ஒரு மரத்தை வெட்டுனா நான் கிராஃப்டிங் டேபிளை அட்வான்ஸ் பண்ணிடுவேன். பாரு உன் பக்கத்தில் நிறைய மரம் வந்துருச்சு பாரு. என்ன அதனால தான் வளர்ந்துருச்சு. இப்போ வேணால் போடு. கேம்ப் ஃபயருக்கு நிறையா கறியா? கறி எடுக்க போறியா? சாப்பாடு கம்மியாக இருக்கேன்னு அப்படியே கொஞ்சம் நம்ம வீட்டுக்கிட்ட வளர விட்டுறேன். வளரு ஜிங். கிராஃப்டிங் டேபிளை நான் இப்போதைக்கு அட்வான்ஸ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் மட்டன் தான் நிறையா தேவை. கறியா? எங்கே இருக்கு? 3 கறியா? எனக்கு நான் ஒன்று சாப்பிட்டுக்கிறேன். நைட் ஆக போகுது. டே 3 வரைக்கும் சர்வைவ் பண்ணுறது என்ன நம்ப முடியல. ஆனால் எனக்கு டைம் ரொம்ப நிறைய டைம் எடுக்குதுண்ணா. வீடியோ கொஞ்சம் ரொம்ப பெருசாக ஆக்கணும் போல். ஆனால் இப்போ எனக்கு ஸ்டோரேஜ் வீடியோ அப்லோட் பண்ணது ஸ்டோரேஜே பற்ற மாட்டேன். யாராவது ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லுங்கள். வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஸ்டோரேஜ் பற்ற மாட்டேன். வீடியோ 20 மினிட்ஸுக்கு வெறும் 20 மினிட்ஸ் வந்திருக்கு. எனக்கு நான் ஃபோனில் இருக்கிறனால ஸ்டோரேஜ் பற்றவே மாட்டேது. ஏதோ கட்சின்னு வருது. இந்த குழந்தைய காப்பாற்றணுமா? இந்த குழந்தைய காப்பாற்ற போகணும். ஜெலிலா கன்று வேணும் நம்மளுக்கு. கன்று இருந்தானா இந்த ஆக்ஸ் வச்சுனா இப்போதைக்கு நம்ம ஃபைட்லாம் பண்ண முடியாது. அதுவும் வேஸ்ட் ஆக்ஸ் வேறு. இதில் ஹெல்த்லாம் போவோம். கன்று தான் வேணும். மெட்டல்னா நிறைய தேவை. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும். பையனை காப்பாற்றணும். சிக்கனும் கொஞ்சம் அப்பப்போ போடு. உனக்கு சாப்பாடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோ. சாப்பாடு இல்லை. மரத்தெல்லாம் வெட்டு. நைட் ஆகும்போது இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டலாம்ல. இந்த வருஷமா இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போனால வேலை பண்ணுறேன். என் கூட இவ்வளோ கூப்பிட்டு வந்த வருங்க. சாப்பாடாக இருக்கே. அதில் ஒரு சிக்கன் இருந்துச்சு. சிக்கன் எல்லாம் காலியா? நான் பார்த்தேன் இங்கே ஒரு சிக்கனை. சரி அவ்வளோ இருக்குல்ல. கொஞ்சம் போதும். ஜெலிலா ரொம்ப கம்மியாகுனாரா நீ பண்ணணும். கொஞ்சோண்டு கம்மியாக எடுத்துனா நீ பண்ண தேவையில்ல. இதுக்குள்ளே போடு. கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டியா? அப்படியே கொஞ்சம் கேம்ப் ஃபயருக்கும் போடு. கேம்ப் ஃபயரும் தேவை. நீ எதுவும் பண்ண தேவையில்ல. பெட்ராக வாங்க வேணாம். அதை நான் வாங்கிக்கிறேன். நீ எதுவும் வாங்காத ஓகேவா? நீ இப்போ மரத்தை வெட்டி போடு. இப்போதைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கு. அதை போடு. பிளான்ட்டு கொடுத்துரு. பிளான்ட்டு குடி பக்கத்தில் போடக்கூடாது. கேம்ப் ஃபயர் பக்கத்தில் போடாது. கொஞ்சம் தூரமாக போடணும். ரொம்ப பக்கத்தில் போட்டால் இது பண்ணுவேன்னு எனக்கு ஒன்று கச்சிருக்கு. இதையும் நான் கொஞ்சம் இதுக்கு பக்கத்துலேயே பிளான் பண்ணிடுறேன். கொஞ்சம் நான் ஏஎஸ்கே போடுறேன். நீ சிக்கன் கொஞ்சம் எடு. எனக்கு சாப்பாடு கம்மியாக இருக்குது. உனக்கு சாப்பாடு எனக்கு அதை விட கம்மி. இல்லையா? கொஞ்சம் சிக்கன் தான் கரைய முடியும். நீ ஓடிக்கிட்டே பண்ணார. அது ஓடிச்சுன்னா அது பின்னாடியே போ. எனக்கு சாப்பாடு நான் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துல நிறைய பெரிஸ் இருக்கு. அதனால எடுத்துப்பேன். இதுக்குள்ளே என்னடா இருக்குது? இந்த குப்பை தொட்டிக்குள்ளே இதில் இருக்குது. ஆமோ கிடச்சிருக்கு.
ஆமாம் வச்சு நான் என்ன பண்ணுறேன்? என்னடா ஒன்றுமே மெட்டல் கிட்டல் எதுவுமே கிடைக்கல. இது மேலே ஐஸ் கட்டியாக இருக்கு. ஐஸ் கட்டிக்கும் என்னால் போக முடியாது. ஏன்னா குளிர செத்துருவேன். நான் வர ரொம்ப தூரத்துக்கும் வந்துட்டேன். போனால் இதாக இருக்குது. இது பாருங்களேன், எதுவும் இருக்குது. இதுக்குள்ளார போகலாமா? போட வேணாம். டேய் எங்கடா இவ்வளோ மோசமாக இருக்கு? எங்கேயும் போக முடியாது போலையே. நம்ம இருக்கிற இந்த மேலே நான் இதுதான் பண்ணணும் போல். இங்கே ஒரு மரம்னா இருக்குது. ஆனால் இந்த மரத்தை வெட்டிட்டு வரேன். கறி போச்சா வேற எங்கேயாவது போய் வெட்டு. இங்கே இருக்கிற மரத்தை நான் கொஞ்சம் வெட்டுறேன். என்னடா இன்னும் இருக்கா இந்த மரம்? இவ்வளோ பெரிய மகான போயிடுச்சு. அதனால் பார்த்தேன் வந்துட்டாலும் ரொம்ப தூரத்துல இருந்து எடுக்கிறேன்னா இதை போய் அப்படியே தூக்கிட்டு போய் அந்த இடத்துல போய் போட்டுறேன். செஸ்ட் எடுத்தீங்க? செஸ்ட்டா? எனக்கு ஒரு செஸ்ட் கூட கிடைக்கல இந்த இடத்துல. நீ கேம்ப் ஃபயர் பெருசாக்குனாரா செஸ்டா கிடைக்கும்? அங்க ஒரு செஸ்ட் இருக்கும். அது அங்கதான் இருக்காது. நீ என்ன பண்றடா கேம்ப் ஃபயரை பெருசாக்கு போவாதான். நான் அங்க போயிட்டேன். அங்க லைட்லாம் கிடைக்கும். லைட்டு சொல்லிலா. நீ என்ன பண்றேன்னா அவன் கேம்ப் ஃபயரை பெருசாக்கு. அப்புறம் செஸ்ட்லாம் எடுக்கணும் நம்ம. சாப்பாடு கம்மியா. இந்த முயல் கதையை ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஸ்டோர்லாம் இந்த வேணுமா உனக்கு சாப்பாடு? உனக்கு இருக்கு. சரி ஓகே. நான் வேணா இங்கே ஒன்று 2 முயல் எடுத்துகிட்டு வந்தேன். இதை ஒன்று நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்கும்ல. ஒன்று சாப்பிட்ணும்ல, பசிக்கும்ல. நம்ம எந்த பக்கம் போனேன்னா அந்த பக்கம் போனேன்னா சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம். செஸ்ட் ஏரியா ஒன்று பார்த்துருக்கேன். இந்த இடத்துல செஸ்ட் இருக்குமே. மேலே இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மெட்டல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். மெட்டலா ஆமோ இருக்கு. சரி ஆமோலாம் எடுத்து வச்சுக்கிறேன். கன்று கிடச்சா தேவைப்படும். கறி காண. கன் அம்மா கறி வேணும்ல. ஐயோ ஓனாய் துரத்துது. ஓனாய் நைட் ஆயிடுச்சா? ஜலீலா நைட்டு நம்ம ஃபைட் பண்ணோம். கேம்ப் ஃபயருக்கு வா. நைட்டு நம்ம ஃபைட் பண்ணோம். அவ்வளோ தூரம் போயிட்டியா? நைட்டு இன்னைக்கு ஃபைட் இருக்கு. வா. சிக்கன் வர எனக்கு பசிக்குது. இல்லை நான் 4 சிக்கன் வச்சுருக்கேன். 4 சிக்கன் நான் ஒரே ஒரு சிக்கன் சாப்பிட்றேன். நைட்டு ஃபைட் இருக்கு. ஜத்தம் ஜலீலா நம்மகிட்ட வெறும் ஆக்ஸ் மட்டும் இருக்கு. அதுக்கு வாங்கிக்கணும். ஸ்கிப்பு கொடுத்துரு. எப்படி அவங்க வர போன ரெடியாக இருந்துக்கோ. ஐயோ எப்படி ஃபைட் பண்ண போகிறேன்னு தெரியல. முடியுமா?